எல்லாரும் தூங்கிட்டாங்களா? இல்ல. அந்த பெட்டி எடுத்து உள்ள வை. சரி. ஆமா, நீ இன்னும் தூங்கலையா? நான் தூங்கி இருந்தா துணி மடிச்சிட்டு இருப்பேனா? குழந்தைங்க தூங்கிடுச்சா? யார் யார் தூங்கி இருக்காங்கன்னு சென்சஸ் எடுக்க வந்திருக்கீங்களா? அந்த கேள்வி கேக்குறீங்க? சும்மா ஒரு வார்த்தைக்கு கேட்டம்மா. குழந்தைங்களுக்கு உங்கள மாதிரி உலக சேவை எதுவும் இல்லல்ல. அப்பாக்காக காத்திருந்தாங்க, டயர்டாயி தூங்கிட்டாங்க. ஆமா, காலையில நீங்க ஊருக்குள்ள வந்ததா நான் கேள்விப்பட்டேனே. எவ்வளவு வேலை இருந்ததோ என்னமோ, பாவம் நீங்க. ஆமா, நான் கரும்பு திங்கிறதுக்காக வேலூருக்கு போனேன். கரும்பெல்லாம் காட்பாடிக்கு பிடிச்சிருந்தாங்க. காட்பாடிக்கு போனா அங்க இருந்து அரக்கோணம் பிடிச்சிருந்தாங்க. அரக்கோணத்துல போய் கரும்பு தின்னலான்னு அரக்கோணத்துல இறங்கி கேட்டப்போ அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க நாங்க இந்த ஊருக்கு புதுசுங்கன்னு. அதோட நான் திரும்பி வந்துட்டேன். எப்படி வந்து சேர்ந்துட்டேன்ல. உங்க கரும்பு கதையை நான் நம்புறேன். உங்களுக்காக உள்ள ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போய் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கோவமா இருக்காரா? சரி, நீ ஏன் கூட வா, ஜாமீன் எடுக்க ஒரு ஆள் வேணும்ல. நான் இந்த ஊர் கிடையாதுங்க. வெளியூரா? ஆமா. ஹலோ. நீயா? எங்க இருந்துடா பேசுற? பாம்பேல இருந்தா? ஏண்டா அப்படின்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. என்னதான் உன் சர்ப்ரைஸோ போ. சரி, உன் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு இங்கே வரும்? அப்போ நான் ஏர்போர்ட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. சரி சரி, நான் வச்சிடுறேன். ஹரியா பேசுனது? நீ தூங்கலையா? நீ பேசிருக்கலாம்ல அவங்ககிட்ட. இங்க தானே வரப்போறா? இரு, அப்பாட்ட சொல்லிட்டோம். இந்த நடுராத்திரி இல்லையா, அவர் தூங்கட்டுமே. நீங்களும் நிம்மதியா தூங்குங்க. நான் இப்ப படுத்தா அப்புறம். சரி, ஒரு பிளாக் டீ போடு. பிளாக் டீயா? 2 போட்டேன்னு வச்சுக்கோங்க. பேசாம படுங்க. சீக்கிரம் எழுப்பிடணும். சரி சரி, எழுப்புறேன், படுங்க. பேசாம தூங்குங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் பிடிக்கலன்னுட்டா. சும்மா இருக்கீங்களா? இங்க பாரு அன்பு, நான் ஜோக் அடிக்க ஆரம்பிச்சா உலகமே சிரிக்கும். எப்பவுமே இவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. இவளுக்கு இன்னும் என் அருமை தெரியல. அமெரிக்கால இருக்கிறவங்க தமிழ் தெரியலனா கூட நான் ஜோக் அடிச்சா அவங்க சிரிப்பாங்க. நான் என் பொண்ணை லீலா குரூப்புக்கு கொடுக்கறது கூட என் தோல்வியை நான் ஒத்துக்கிற மாதிரிதான். தோல்வியா? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் நடந்தா நான் ஜெயிச்சதான் அர்த்தம்னு. அந்த தோல்விதான் என்னோட வெற்றியே. கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. தோக்குறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நாம ஒண்ணு இங்க சண்டை போடுறதுக்கு வரலையே, பொண்ணு பார்க்கத்தானே வந்தோம். அப்படின்னா பொண்ணை கூப்பிடுங்க. ரேவதி, இவன் முகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பிடிக்க மாட்டேன் இவனுக்கு. எல்லாரும் டீ எடுத்துங்க. அப்பாக்கு கை நடுங்கறத பார்த்தா அப்பாக்கு தான் பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இருக்கு. அட, உங்க பொண்ணு கூட தமாஸ் பண்றாளே, என்ன மாதிரி ஜோக் அடிக்கிறா. அண்ணா ஒரு நிமிஷம். போலாமா? என்ன? இல்ல, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், போயிடலாம். ஆனா இங்கே வச்சு சொல்ல வேண்டாம். சொல்லுவேன். வேணாண்டா. நான் சொல்லுவேன். பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? நான் பயந்தே போயிட்டேன்டா. இரு, இங்க பாத்தீங்களா, நான் அப்பவே சொல்ல எல்லாம் சரியா வரும்னு. இங்க பாருங்க டாக்டர், எங்க பையனுக்கு உங்க பண்ண 100% பிடிச்சிருக்கு. இனிமே கல்யாணம் எப்போன்னு முடிவு பண்ண வேண்டியதான். பயமுறுத்திட்டியா ராட்சசி? இதான் நடக்குதே இங்க. இருங்க இருங்க, அப்பா கிட்டயே சொல்றேன். ஏய் கல்யாணி நில்லு, சொன்னா கேளு. ஏய் வேணாம், இது பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் குடிக்கிற மருந்து. அப்படியா? சரி அதை விடு. உனக்கு ரேவதி ஆண்டியை பிடிச்சிருக்கா? இது கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு? பரவாயில்லைல்ல. அது சரி, ஆன்ட்டிக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா சித்தப்பா? சான்ஸ் கிடைக்கலையே. நீங்க ஒரு முட்டாள் சித்தப்பா. ஃபோன் பண்ணியாவது கேட்கலாம்ல.
அவங்க ஃபோன் நம்பர் தான் உன் சித்தப்பா கையில இல்லையே. ஐயோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்க வேண்டாமா? லண்டன்ல படிச்சு மண்டையில மசாலாவே இல்ல. இந்த 9447607781 தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுங்க. தேங்க் யூ மேடம். அப்புறம் ராத்திரி பூரா பேசிக்கிட்டே இருக்காதீங்க சரியா? குட் நைட். குட் நைட். போயிட்டு வரேன் மாப்ள. ஹலோ. ஹலோ, நான் ஹரி பேசுறேன். சொல்லுங்க. அது அங்க டென்ஷனா இருந்ததுனால கேட்க முடியல. என்ன பிடிச்சிருக்கா? அது என்ன ஒரு ஊன் கொடிட்டீங்க? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? அது கமான். பேக் எங்க வச்சுட்டு சூட்கேஸ் உள்ள வச்சிரு. ஓகே சார். ஒரு லாங் ஜர்னிக்கு நடுவில் ஒரு ஷார்ட் பிரேக் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. சில முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். ஓகே சார். சார் 2 minutesல வந்துட்டேன். எஸ் கமெண்ட். வாவ், இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஓ, இந்த மாதிரி நேரத்துல கூட என்ன சாருன்னு சொல்லி கூப்பிடணுமா என்ன? ஓகே ஹரி. ப்ளீஸ். பொதுவா மனுஷங்களோட இயல்பு சின்ன சின்ன திருட்டுத்தனமும் குறும்புத்தனமும் நிச்சயமா இருக்கும். எதையும் மறைக்க விரும்பல. மைசூருக்குன்னு சொல்லிட்டு வந்த அந்த பிசினஸ் டூர் உன்னோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்ச அந்த நிமிஷங்களுக்காகத்தான். என்ன நான் ஏமாத்திட்டேன்னு தோணுதா? எல்லாம் உங்க இஷ்டம் சார். எனக்கு இது டியூட்டி. பட்டும் படாத இந்த பதில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது இருக்கட்டும், கல்யாணத்தை பத்தி உங்க எண்ணம் என்னன்னு சொல்ல முடியுமா வேணி? சாரி சார். நோ ப்ராப்ளம். ஹாய் தீபக், how are you? ஃபைன். எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும். சாரி, யார்கிட்டயாச்சும் அட்ஜஸ்ட் பண்ண பாரு. நான் 1 வீக் கழிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். நிஜமாவா? ஷூர். நான் சீக்கிரமா வர்றேன். அப்படியா? ஃபைன். அப்புறம் தங்குற இடம்? ஒரு வாரம் தானே. தங்குற இடம்ல நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. ஓகேவா? பை. ஓகே பை. என்னோட ஃப்ரெண்ட் தீபக் ரொம்ப டிஃப்ரெண்டான டைப். எங்க இருந்து பேசுறாரு? கோவால இருந்து. MCAல நேஷனல் ரேங்க் ஹோல்டர். ஆனா ஒரு கம்பெனிலயும் 6 மாசத்துக்கு மேல வேலையே செய்ய மாட்டான். எல்லா இடத்துலயும் கோவப்பட்டு வந்துடுவான். பாக்கெட் காலியாச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஆனா கரெக்டா திருப்பி கொடுத்துடுவான். அடுத்த வாரம் இங்க வரானா? ஓ, நான் நிச்சயமா அவரை சந்திக்கிறேன். என்ன? கண்டிப்பா. வெல், நீங்க விரும்பினா கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிடலாமா? ஜஸ்ட் ஃபார் மீ. ரொம்ப தேங்க்ஸ். மனப்பொருத்தம் இல்லாத 2 பேர். நரகம்தான் அந்த வாழ்க்கை. ப்ளீஸ். தேங்க்ஸ். வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யறா, அதுவா முக்கியம்? அவகிட்ட மனசு திறந்து பேசுறதுக்கு இது வரைக்கும் என்னால முடியல. என்னை மதிக்கிறதே இல்லை. எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாடி தான் மனைவி இருக்கணும்னு நினைப்பாங்க. தப்பா நினைக்க கூடாது. என்னுடைய பிசினஸ்லயும் என்னுடைய வாழ்க்கையிலையும் வேணியால வர முடியுமா? உங்க பதில் எதுவா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க வேணும். நீங்க எனக்கு வேணும். சார், எனக்கு வந்து போதும். இது போதும் எனக்கு. இது நம்முடைய சொர்க்கத்தோட சாவி. என்ன பிடிச்சிருக்க அந்த வீடு? இதுக்கெல்லாம் எனக்கு அருகதை இருக்கான்ற பயம் தான் இருக்கு.
வாவ், இட்ஸ் so wonderful. Fantastic. Nice. தேங்க்யூ. நம்ம சொர்க்கவாசல் திறந்த அன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? ஒரு புது பிசினஸை பத்தி. நம்ம லீலா காலனியை டெமாலிஷ் பண்ணி அங்க ஒரு புது நகரத்தை உருவாக்க போறேன். ஐ மீன் அபார்ட்மெண்ட்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஒரு மினி தியேட்டர், 5 ஸ்டார் ஹோட்டல், அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. வெல், ஒரு அழகான நகரமா உருவாக்க போறேன். வாவ், உனக்கு ஓகேயா? நீங்க முடிவெடுத்தா அது கண்டிப்பா தப்பாகாது. பாரத் மோட்டார் சிவன் தான் இந்த ப்ராஜெக்ட் ஐடியா கொடுத்தது. அவரும் இதுல ஒரு பார்ட்னர். சிவனா? அந்த ஆள ஒரு பிசினஸ் பார்ட்னரா நம்ப முடியுமா? பிசினஸ்ல நம்பிக்கை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அன்பு அண்ணா, 2 இஷ்யூ தான் வரும். ஒன்னு சிவனோட பார்ட்னர்ஷிப், இன்னொன்னு காலனியை காலி பண்றது.